சார் வந்து வெல்கம் டு கோட் ஃபேமிலின்னு சொன்னாரு. நிஜமா இட் வில் இட் வில் கேரி யூ த்ரூ அவுட் திஸ் இயர். அந்த மாதிரி தான் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் கேரி பண்ணுவாங்க. நடுவில் உங்களுக்கு வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக் பண்ணுற மாதிரி டேட்டா செட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கே தெரியும் நீங்கள் எதில் தப்பு பண்ணுறீங்க. ஸோ அது சொல்லுவாங்க லைக் லேர்ன் டு டேக் ரெஸ்ட் பட் நாட் குவிட்னு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும்போது கூட வந்து இந்த ஷெட்யூல் உங்களை போக போக அடுத்தடுத்து போக மோட்டிவேட் பண்ணும். பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். அதில் கொஞ்சம் ஸ்டாக்னன்ட் ஆகிற மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு குவிட் பண்ணலாங்கிற மாதிரி தோணும். ஆனால் வந்து இங்கே இருக்கிற மென்டர்ஸ் உங்களை விட மாட்டாங்க. லைக் இந்த ஷெட்யூல் வந்து ஜெகா சார் சொன்ன மாதிரி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா கன்ஃபார்ம் நம்ம வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள அச்சீவ் பண்ணிடலாம். கோட் கூட 1 year டிராவல் பண்ணி உங்களுடைய எல்லா டெஸ்டையுமே யூஸ் பண்ணி நிறைய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறமா எக்ஸாம் வந்துட்டு கிளியர் பண்ணி இப்போ ஆர்ஆர்பில செலக்ட் ஆயிருக்கேன். நம்மளுடைய அச்சீவர்ஸ் தான் அடுத்து பேச போறாங்க. எஸ் வதிகா. ஹாய் எல்லாத்துக்குமே, வெல்கம் டு கோட். நான் வந்து லாஸ்ட் இயர் ஏப்ரலில் கோட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணேன். இப்போ வந்து ஆர்ஆர்பி கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஸோ திஸ் இஸ் லைக் இந்த ஷெட்யூல் வந்து ஜெகா சார் சொன்ன மாதிரி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா கன்ஃபார்ம் நம்ம வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு நீங்களே ஒரு டைம் செட் பண்ணிக்கணும். நான் இது ஜாயின் பண்ணும்போது நான் என் ஃப்ரெண்டு மூலமாக தான் இது கேள்விப்பட்டு ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ண அப்போ வந்து கரெக்டான ஐடியா இல்லை. பேங்க் எக்ஸாம் ஜென்ரல் பேங்கிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஐடியா இல்லாமல் தான் ஜாயின் பண்ணேன். பட் அந்த ஐடியா இல்லாமல் இருந்து இப்போ லைக் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு நம்ம ஜாப் ஜாயின் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கேன்னா இது ஃபுல்லாமே வந்து நான் இவங்க கூட ட்ராவல் பண்ணனால கிடைச்ச நாலேஜ் தான். ஸோ இவங்களோட டெஸ்ட்ஸும் அப்புறம் இவங்களோட இது கிளாஸஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். வி வில் கெட் த்ரூ இட். ஸோ சொல்லுவாங்க லைக் லேர்ன் டு டேக் ரெஸ்ட் பட் நாட் குவிட்னு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும்போது கூட வந்து இந்த ஷெட்யூல் உங்களை போக போக அடுத்தடுத்து போக மோட்டிவேட் பண்ணும். நான் ஃபர்ஸ்ட் பார்த்தா எனக்கு இங்கிலீஷ் செக்ஷன் வந்து கொஞ்சம் நார்மலாக ஸ்கோர் பண்ணுவேன். ஸோ அதில் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படல. பட் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்பட்டுச்சுனாலும் ப்ராப்பரான இங்கிலீஷ் மென்டர்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க. அவங்க சொல்கிற ஐடியாஸ் டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக சின்ன சின்ன வேலையாக தான் இருக்கும். லைக் எடிட்டோரியல் படிக்கணும், டெய்லியும் இத்தனை வேர்ட்ஸ் கற்றுக்கணும், அந்த மாதிரி. அதை ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணோம்னா அந்த மென்டர் கூட சேர்ந்து கண்டிப்பாக அதில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ரீசனிங் போக போக தான் ஸ்பீடு ஃபர்ஸ்ட் ஒரே ஸ்பீடில் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம ரிவ்யூ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து போகிற டெஸ்ட்டு நம்ம கரெக்டாக ரிவ்யூ பார்த்துட்டே வந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஸ்பீடப் ஆகும். அதுக்கப்புறம் நடுவில் உங்களுக்கு வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக் பண்ணுற மாதிரி டேட்டா செட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கே தெரியும் நீங்கள் எதில் தப்பு பண்ணுறீங்க, எதில் மாற்றிக்கணும் அப்படின்னு. கூட சப்போர்ட் பண்ண தனியாக ரீசனிங் மென்டர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்டயும் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறமேல் குவான்ஸ் மென்டர் என்னோட பர்சனல், ஒவ்வொருத்தவங்களுக்கும் பர்சனல் மென்டர்ஸும் இருப்பாங்க. ஸோ என்னோட பர்சனல் மென்டரும் குவான்ஸ் மென்டரும் ஒருத்தங்க தான் அப்படிங்கறனால எனக்கு குவான்ஸில் நிறையா டவுட்ஸ் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் குரூப்லேயும் ஷேர் பண்ணி கேட்கலாம். அதுக்கப்புறம் முடியலைங்கிற பட்சத்தில் நீங்கள் மென்டர்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ணலாம். மென்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே என்ன டவுட்டோ அதை கரெக்டாக சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் கூட ட்ராவல் ஆகிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா போயிட்டு இருந்தாலே போதும். ஏன்னா நடுவில் சில டைம்ஸ் வந்து நம்மளுக்கே வந்து என்ன எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரிய மாட்டேங்குது. ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஜாயின் பண்ணிருவோம். அதுக்கப்புறமேல் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியாதப்போ வந்து நம்மளே டல் ஆகும். ஆனா ஏன்னா இப்ப இருக்கிற அடுத்து நம்மளுக்கு ரிசல்ட் தெரியறதுக்கு இன்னும் நிறைய மந்த்ஸ் இருக்கு இல்லைங்க. அதனால வந்து பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். அதுல கொஞ்சம் ஸ்டாக்னன்ட் ஆகுற மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு குவிட் பண்ணலாங்கிற மாதிரி தோணும். ஆனா வந்து இங்க இருக்கிற மென்டர்ஸ் உங்களை விட மாட்டாங்க. லைக் அவங்களோட மீட்டிங்ஸ் எல்லாமே உங்களை மோட்டிவேட் பண்ணும். அப்புறம் கிருபா மேம் சொல்லியே ஆகணும். மேமோட மீட்டிங்ஸ் இந்த மாதிரி நிறைய மீட்டிங்ஸ் நடக்கும். அது உங்களுக்கு தேவையான டைம்ல கரெக்டாவே நடக்கும்.
ஸோ நீங்கலாம் அத யூஸ் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம மூவ் ஆயிட்டே போயிட்டு இருந்தா போதும். நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் ஃபார்வர்ட் மூவிங்ல இருந்தா மட்டும் போதும். வீல் அச்சீவ் இட். ஸோ அதுக்கப்புறமேல் குவான்ட்ஸ் ரீசனிங் இதெல்லாம் நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் சார் சொன்ன இந்த 50 டேஸ்ல கான்செப்ட் நிறைய கத்துக்கிட்டு நம்ம அதுல கான்செப்ட்ல எந்த டவுட்னாலும் நம்ம ட்ரை பண்ணி கிளியர் பண்ணிடணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான டவுட் வரும். அண்ட் அந்த டவுட் எல்லாம் வந்து நீங்க ரிஸ்க் எடுத்து நீங்க கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு அதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நீங்க கிளியர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறமேல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இங்க இருக்கிற டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். அப்புறம் சார் காமிச்ச அந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் இப்போ டேஷ்போர்ட்ல காமிச்சாருல, அதுல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் எப்பவுமே சண்டே சண்டே ரிவைஸ் பண்ணிட்டு அது போட்டு பாருங்க. அதுல இருக்கிற ஒரு 100 கொஸ்டின்ஸ் கிட்ட ரிவ்யூ பாருங்க. சண்டே ஃபுல் பேக்டு மாதிரி தான் இருக்கும். அதுவும் ஸ்பெஷல் செஷனும் வந்துட்டா ரொம்பவே பேக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் சம் சண்டேஸ் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணோம்னா அடுத்த சண்டேஸ் கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம்ல. ஸோ அதனால நீங்க சண்டேஸும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ஷெட்யூல்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ஃபாலோ பண்ணணும். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அது போக வந்து யூடியூப்ல அந்த மாதிரி வந்து சில கரண்ட் அஃபேர்ஸ் சேனலா ஃபாலோ பண்ணுங்க. பிளஸ் நியூஸ் சேனல் சிலது ஃபாலோ பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால நான் ஃபர்ஸ்ட் போஸ்ட்னு ஒரு சேனல் ஃபாலோ பண்ணுவேன். அதுல வந்து நியூஸும் சொல்லுவாங்க. அவங்க பேசுற விதமும் பிடிக்கும். அதனால நம்ம இங்கிலீஷ் வொக்காபுலரியும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் போஸ்ட் நீங்க முடிஞ்சா ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த டிராவல்ல கத்துக்கிட்டது. அண்ட் கோட் வந்து சார் வந்து வெல்கம் டு கோட் ஃபேமிலின்னு சொன்னாரு. நிஜமா இட் வில் கேரி யூ த்ரூ அவுட் திஸ் இயர். அந்த மாதிரி தான் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் கேரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவை அவங்களோட எஃபர்ட்டுக்கு நீங்க வந்து கொடுக்குற சப்போர்ட். நீங்க திரும்ப அவங்களுக்கு பேக் எவ்வளோ சின்சியரா ஒர்க் பண்றீங்க அப்படிங்கறதா. ஸோ இது ஒரு பேங்க் மாதிரியே சார் சொன்ன மாதிரி பேங்க் மாதிரியே நினைச்சிட்டு சின்சியரா அந்த ஷெட்யூலை சின்சியரா ஃபாலோ பண்ணுங்க. மோஸ்டா எக்ஸ்கியூஸ் சொல்லாம கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இயர். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகே ஸ்வாதிகா, தேங்க்யூ சோ மச். ஆக்சுவலா நீங்க நல்லா டெடிகேட்டடா படிச்சீங்க ஸ்வாதிகா, எதுவுமே ஸ்கிப் பண்ணாம. அதுவும் ஒரு பெரிய ரீசன். நீங்க ரொம்ப டெடிகேட்டடான ஸ்டூடெண்ட்ஸ் எங்க கூட்டோட. ஓகேங்களா? தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஓகே ஸ்வாதிகா.